acceleration due to gravity of a planet A is 9 times acceleration due to gravity of a planet B. Acceleration due to gravity of planet A is 9 times acceleration due to gravity of the planet B. A man jumps to height A planetல அவன் jump பண்ண height 2 meter. அப்போ what height he jumps to a planet in B? Height he jumped in B கேட்டது. இதுல இந்த சாப்டர் வைஸ் திங்க் பண்ணோம்னா கிராவிடேஷனை பொறுத்தவரை ரெண்டு பேரு அதே பர்சன் தான். அவன் ஜம்ப் பண்ண வெலாசிட்டியும் இங்க ஜம்ப் பண்ண வெலாசிட்டி ஈக்குவலா தான் இருந்தது. ஒரே எனர்ஜி தானே, ஒரே ஆள் தானே, ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ண இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல். தட் மீன்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி ரெண்டு கேஸ்க்கு ஈக்குவல். ஓகே, 2GR இந்த ஃபார்முலா நம்ம கேஸ் போடலாம். ரெண்டு கேஸ்க்கு எஸ்கேப் வெலாசிட்டி சேம். அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் த எர்த்தும் ஏன்ற பிளானட்டும், அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் ஏன்ற பிளானட்டும் எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார் பி பிளானட் ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் பிளானட் ரூட்டா 2 into GA into HA ஹைட் தான் அது ஈக்குவல் டு 2 into GB into HB. நம்ம HB தான் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு ஜம்ப் ஈக்குவல் எஸ்கேப் வெலாசிட்டி அதான் மீன் பண்றாங்க. அப்போ இதுல 2 2 ரெண்டுலயும் ஈக்குவலா இருக்கு. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் கூட போட்டுக்கலாம். GA by HA போட்டா போதும். GA 9 times GB, HA 2 meter equal to GB னே வச்சுக்க. HB தான் நீ கால்குலேட் பண்ணணும். GB கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ height the person can jump in the second planet will be 18 meter. இதே சம்ம நம்ம எப்படியும் போடலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு போடலாம். சரியா? நெக்ஸ்ட் போலாம்.